எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி நான் மண்டியிட்ட பாதவத்தி ஐயா புஞ்சிருப்பு ரகையில தீ குளிச்ச பாதவத்தி தீ குளிச்ச பாதவத்தி ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபா மின்னையில 10 தலை கேக்கும் முன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே பாதவத்தி நம்பலையே பட்ட மரம் காய்க்கும் முன்னு 10 கதை கேட்டிருந்தேன் மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே மாதிரிப்பா ரொம்ப பெருமையா இருக்குடா நீ வாடுறத பார்த்துட்டு வாடா கட்டி பிடிச்சிக்கிட்டோம் பெரியது ஏற்கனவே அதுக்காக இந்த விவசாயத்துக்குள்ள இருந்து நான் வந்தேன். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. இருந்தாலும் அது போட்டிரும்ல, பரவாயில்ல. விவசாயம் பண்றது முக்கியமான ஆளு. சரியா விவசாயம் பண்ணல உலகமே அழிஞ்சிருமுடா. அதுக்காக நாங்களே உங்களுக்கு கடமை கொடுத்துருக்காங்க. பையன் வந்து உங்களை மாதிரி பெரிய படிக்கிறான். அதை படிச்சு உங்களை மாதிரி ஒரு நல்ல மாதிரி பட்ட போடுறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப தயார் பண்றது கூட வேலை பார்த்து இந்த மண்ணில் புரண்டு இந்த மாதிரி சூடு போடுறதுக்கெல்லாம் நம்ம நெல்லை நட்டு வர்றோம். இதெல்லாம் தான் கொடுக்குறதால இந்த மாசம் வரேன் இந்த மாதிரி சொப்பா போடுறதுக்கு நான் படிக்க வச்சுட்டு வர்றேன். நேராச்சுப்பா
போட்டு வர்றேன். நல்லா இரு. ஓகே. கிளம்பியாச்சா? சரிம்மா, வாங்க போய். எந்திரிங்க. 2 3 என்ன நடக்குது? ஏய் மணிமாலா, அங்க என்ன பேச்சு? எழுந்து. இன்ட்ரோ பண்ண ஒண்ணு இருக்குது. அவன் பேர் என்ன? அதிகாரம் சார். எங்க இருந்த விவசாயிகள் என்ன படிச்சீங்க? அது எதுக்கு பேசுற? நீ பேசக்கூடாது, சரியா? ஓகே ஓகே. நம்ம பார்க்க போற டாபிக் வந்து விவசாயத்தை பத்தி பார்க்கணும். விவசாயம் வந்து இன்னைக்கு வளருதா அழியுதா? மரக்கன்று இலவசம் என்ன செய்வாங்க? யாருதா? நிறைய தராங்க. நீங்க அர்பன் போயிருவீங்க, அது என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அப்புறம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் பாத்தீங்கன்னா மரக்கன்று தராங்க. அது அழகான ஒரு உலகம். சரிங்களா? இயற்கைக்கு வந்து ஒரு அழகான உலகம். மரம் வளர்ப்போம், வீட்டாப்போம், சரிங்களா? பக்கம்மா பக்கம்பர வெக்கம்மா வா வா பக்கம்மா பக்கம்பர வெக்கம்மா மன்மதமா வாலிப தேகத்திலே ஏங்குது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா ஏங்குது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா வா வா பக்கம்பா பக்கம்பர வெக்கம்மா வா வா பக்கம்பா பக்கம்பர வெக்கம்மா ஆனந்த உலகம் அந்தி வரும் பொழுதினில் தொடங்கிடும்
பணம் வேணுங்க படிப்புக்காக. இதுக்கு முன்னாடி வாங்கின பணத்தையே கட்டாம இருக்க மாதிரி சொல்ல தர முடியாது. அதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுங்கய்யா. இந்த மாதிரி இருக்கு. முடியாதுன்னா முடியாதுதான். நீ வாங்கின வட்டி பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கி இந்த ஒரு தடவை மட்டும் இனிமேல் நான் வர வர கிளம்பு கிளம்பு மாதிரி முடியாது மாதிரி முடியாதுன்னா முடியாதுதான் கிளம்பு. உள்ள படிப்பியா சொன்னா புரியாதா உனக்கு? கிளம்பு. ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கய்யா. முடியாத மாதிரி கிளம்புன்ட்டு. கஞ்சி கிஞ்சி வச்சியா? சரிம்மா சீக்கிரமா கொண்டு வாமா, பசிக்குது. சரிம்மா போயிட்டு வரோம். சரிப்பா போயிட்டு வாங்க. ஏமா கதாபாத்திரமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன்ல, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூப்பிட்டுருக்காங்க பாத்துட்டு வரு. நீ சொன்னா போய் பாத்துட்டு வந்துருங்க. சும்மாதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அப்படி மட்டும் வந்துடுறாங்க. நம்ம அம்மா சொல்லிட்டு போயிடுச்சுங்களா? என்ன நீங்கிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நல்லா அவர் அழகா சாப்பிடா. அத்தா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டு விஷயமா பேசியிருந்தோம்ல. மாப்பிள்ளை இல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு சம்மதமா? மாப்பிள்ளை என் புருஷன் வெளியில போயிருக்காரு. ஏதாவது முன்னபடியே எதுவும் சொல்ல மாட்டீங்களா? இப்ப வந்துட்டு இருந்துட்டு எதனா சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்க. அவர் வரட்டு வரவும் பேசிக்கலாம். கால நேரம் அமைஞ்சிச்சு. என்ன காலம் நேரம்? போங்க போங்க போயிட்டு வர வாங்க. அவர் வரட்டும். பார்த்து சொல்லுங்க. வரட்டும். அதே அவர் வரட்டும்னே. அவர் வரவும் எல்லாருக்கும் பேசிக்கலாம். சரிங்களா? நீங்க காத்திருந்தாலும் சரித்தேன், நீங்க வெளியில போனாலும் சரித்தேன். கொஞ்சம் பண்ணாலும் போறேன்னு சொல்றாங்க. கேட்டு பார்ப்போம். ஓகேன்னு சொன்னா முடிச்சுக்கிடுவோம். நீதான் லவ் பண்றீங்களா சொல்ற, கொடுத்தானா கல்யாணம் முடிச்சு கூட பார்ப்போம். சரியா? சரி அப்பா வரட்டும். எல்லாரும் பேசிக்கிடுவோம். சொல்றது வந்தாரு அடுத்து என்ன முடிவு சொல்றாங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கும். சரியா? ஏன்னா நின்று இங்க வாணி கொஞ்சம் நன்றி போட்டுருக்க. ஏன்னா என் பையனுக்கு வந்து நல்லா படிச்சிருக்கான். நீ எப்படியா ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கா நாளைக்கும் உன் மனது மனம் கட்டி வச்சிடும். விவசாயம் பார்த்து அந்த பொருளை சேர்த்து கொஞ்சம் கஷ்டம். அதான் பார்த்து கொடுங்க. நமக்குள்ள வேற நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். நிறைய பேசி நேரம் கடத்தணும்.
என் பையன் பேசுற மாதிரி எனக்கு நிறைய போட்டு நாளைக்கே முடிஞ்ச கல்யாணம் சரியா? பாத்துங்களா? ஆத்தா போடு என்ன பாத்து நம்ம சரி வந்தானே அவனே எப்படிங்களா? இந்த கல்ல போய் தானா? சொல்லுங்க தம்பி, ஏதோ வர சொல்லி என்னையா வேணும் உனக்கு? பெரிய இடத்துல கை வச்சுக்கிருக்கு. பசங்க கூப்பிட்டு வந்தாங்க. என்னங்க ஐயா சொல்லுங்க. பெரிய வீட்டுல நம்ம கை வச்சுட்டு இருக்காம்ல, ரோட்ல போனவங்க கூப்பிட்டு வச்சு நீங்க பெரிய வீட்டுல கை வச்சுட்டு என்னையா நீங்க தான் சொல்லணும். பெரியவங்க வீட்டுல போய் கை வச்சுட்டு இருக்காம்ல, என்ன இல்ல அவரு ஐயா இல்லையா, நான் மாப்பிள்ளை பெருசை கூட்டு போய் 2 வப்பு வச்சு விடுங்கடா. அதான் உன்னை நீங்க கூப்பிட்டாங்க. என்ன அழகா நினைக்கிறீங்க? கட்டுங்க. பாணி போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி மண்டியிட்ட பாதவத்தி ஆத்தா ஏதோ கட்சி வத்தியா ஆத்தா? ஆத்தா ஆத்தா என்னாச்சு? மந்தையில போன வரி குதிரைய எங்க சந்தையில கேட்டைய சினி கிழங்க எங்க ஆத்துக்குள்ள நீந்தும் அந்த கொக்கு மீன நானும் உலகத்தை பத்தி பேசியிருந்தீங்கல்ல, மாப்பிள்ளை கூப்பிட்டு இருக்காங்க, பாத்துட்டு வரு. நீ சொன்னா போய் பாத்துட்டு வந்துருங்க. தேவையான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு பிடிக்கிறது உனக்கு தெரியும்ல, அவளுக்கு மேல பாக்கல. ரத்தமானி முத்தமானி மொத்தமானி வாய சத்தமானி வாய கண்ணே காட்டு தீயுந்தான் பத்திடிச்சு வீடு நாடெல்லாம் பத்திடிச்சு உன்னை காணும் என்றுதான் பத்திடிச்சு குரண்டி பூவு கூட்டுக்குள்ள ஒரு சுத்து தேர நானும் தேடையில தேழு ஒன்றுதான் பத்திடிச்சு கரும் தேழு ஒன்றுதான். அனிமரா
தம்பி. வெளியே கிளம்பிட்டேன். சும்மா ஒரு நல்ல விஷயம் நடந்துருந்துச்சு அதான். ஒரு கால் ஒரு கால் ரெண்டு மீட்டிங் இருக்கு சார். என்ன பெயிண்டிங் இருக்குங்க? இந்த விவசாய கூட்டத்துக்கான இருக்கு சார். பாரு அப்படியே கண்ணா மூடி இருக்கு. வாங்கம்மா. பரவாயில்ல உட்காருங்கம்மா. நீங்க எங்க அம்மா மாதிரி வந்து உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் நான் தேனி கோர்ட்ல இருந்து தர்பேஷ். சொல்லுங்கம்மா. நீங்க உங்க அப்பா நீங்க சைன் போட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க. போட்டு வர முடியுமா? சரிங்கம்மா சரிங்க. அப்படியே அப்படியே நடந்து போனேன். சார் மணி ஓகே சார். நான் என்னோட பர்சனல் ஒர்க்கை கொஞ்சம் அவசரமா வெளியே போறேன். அந்த மனை என்னன்னு பார்த்து முடிச்சு விடுங்க. ஓகே ஓகேம்மா. நைட்டு வந்து எல்லாமே சரி பண்ணி கொடுத்தாரு. நீங்க சரி. நம்ம விவசாயத்தை வெறும் புக்கில் மட்டும்தான் முதுகில் வந்து படிக்கிறோம். ஆனால் நம்ம உடம்புல அதை ஒரு அங்கமாக கூட நம்ம மதிக்கிறது கிடையாது. 1000 ரூபாய் வாங்குற விவசாயி பல லட்சம் உங்களுக்கு நான் கடனாக தரேன்னு சொல்லிட்டு வங்கி கடன்காரங்க அலைஞ்சு தராங்க. ஆனால் அந்த வங்கி கடன் வெறும் வட்டி மட்டுமே அவங்களுக்கு திரும்ப தருது. ஸோ இதனால் ஒரு விவசாயி எவ்வளவு அடி வாங்குறான்னு தெரியுங்களா? ஸோ நீங்கள் வெறும் வானம் பார்த்த பூமி, விவசாயத்தை காப்போம், விவசாயம் வளர்ப்போம் என்ற டைலாகெல்லாம் நம்ம பேசுகிறதோட தான். ஆனால் நம்ம செயலில் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த கடனால் புத்தகங்களை நாளை ஒரு முடிவு செய்யும்.